ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஜனவரி 15 பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. எனக்கு 15ஆம் தேதி பிறந்த நாள். பொங்கல் ஒரு சில வருஷம் 15 வரும், இன்னொரு சில வருஷம் 14 வந்துடும், மாறி மாறி வரும். இப்போ போன வருஷம் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு நினைக்கிறேன். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் அன்றைக்கி வெஜ்ஜு பிரியாணி தான் பண்ணேன். சாம்பார், ரசம் அது இதுன்னு பண்ணி நிறைய சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் சாம்பார் செய்கிற மூடே இல்லை, அதனால் வெஜ்ஜு பிரியாணி சிம்பிளாக முடிச்சுட்டேன். அப்புறம் மசால் வடை, கொஞ்சமாக சுண்டல் வேக வச்சு கொடுத்தேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் நல்லா அது இதுன்னு செய்வாங்க இல்லையா, பசங்க பார்த்துட்டு எனக்கு நீ செய்யலையா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னமோ அதை செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா எப்படியும் எல்லார் வீட்லேருந்தும் பொங்கல் அது இதுன்னு வரும், எல்லாம் செஞ்சு ஒரே நாளில் வேஸ்ட்டாக போயிடும் பார்த்திங்களா. அது இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து வேறு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அதனால் நான் கம்மியாக தான் செஞ்சேன், சிம்பிளான சமையல் முடிச்சிட்டேன். அப்புறம் அன்றைக்கி பிறந்த நாள், எனக்கு ட்ரீட் வேணும், ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்னாங்க. இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்ருக்கோம், இன்னும் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது. அதனால் அதை கட் பண்ணிவிட்டு மறுநாள் தான் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் கீழே பொங்கல் வைக்கிறதுக்கு பெரிய பானை, அப்புறம் அரிசி, பருப்பு, முந்திரி, திராட்சை அதெல்லாம் எவ்வளோ அளவு தேவையோ அதெல்லாம் எழுதி கொடுத்தேன். எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோலம் பார்த்திங்கன்னா, எனக்கு சுத்தமாக போட வராது. இந்த அழகாக வரைகிறது, டிசைன் பண்ணுறது எதுவுமே எனக்கு வரவே வராது. ஆனால் அப்படியே என் பெரிய பொண்ணு ஆப்போசிட் அழகாக வரைஞ்சி அழகாக கோலம் போடுவா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த கோலம். சின்ன பசங்களுக்கு இப்போத்துலேருந்தே கோலம் அதெல்லாம் ட்ரைனிங் பண்ணோன்னா அழகாக போட ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் அம்மா, நாங்கள் 4 பேர் இருந்தோம். 4 பேர் இருந்தனால அம்மா பெருக்கி தண்ணி தெளித்து புளி வச்சு கொடுப்பாங்க. பெரிய அக்கா 2 பேர் கோலம் போடுவாங்க. நானும் என் தங்கச்சியும் கலர் படி போடுறது, எல்லோரும் இப்படி கோலம் போடுறாங்க இப்படி கமெண்ட் பண்ணிவிட்டு இப்படி சுற்றிட்டு வரும். அதனாலேயே எனக்கு கோலம் போட தெரில. அதனால் என் பசங்களுக்கு எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே பசங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பசங்கள்லாம் டான்ஸ் ஆடி எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சு அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தோம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத விட இது மாதிரி சேர்ந்து எல்லோரும் எப்படி சொல்கிறது, இந்த கூட்டாஞ்சோறு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அப்புறம் எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் வாங்கி சூப்பராக என் பிறந்த நாளையும் செலிப்ரேட் பண்ணியாச்சு, பொங்கலையுமே செலிப்ரேட் பண்ணியாச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. 2 கேக் வாங்கிட்டு வந்தாங்க. கேக்கே கிடைக்கல அப்படின்ட்டு சின்னது ஒன்று பெருசு ஒன்று, கீழே ஒன்று வெட்டி வீட்டில் ஒன்று வெட்டி சாப்பிட்டாச்சுங்க. இந்த வருஷம் பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது பொங்கல்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.